இவனையெல்லாம் அடிக்கவே கூடாது, அடிச்சு கொன்றணும், ஏமா இது இப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாய் பண்ண விஷயம் அப்படி. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து தான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப பயப்படுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி 4 பேர்னால தான் ஸ்டாஃப்ஸ் பேரும் கெடுது. இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, தம்பி பேர் மணிகண்டன். மணிகண்டன் வந்து ஒரு பாண்டிச்சேரியில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னவானா கெமிஸ்ட்ரி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த நாய் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு 4 மாசமா 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகிட்ட தப்பாக நடந்திருக்கான். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அண்ட் ஈவன் அந்த குழந்தை நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இந்த குழந்தை 4 மாசமா அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியுது. அதனால தான் இந்த ஊர்க்காரங்க உறவுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு அடிக்கிறானுங்க. ஆனால் என்னையெல்லாம் கேட்டால் இவனை அடித்து என்ன பண்ணாலும் மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை எப்படி முடிப்பானுங்கன்னா, ஒரு 2 லட்சம் ரூபாய் இல்லை 3 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிருவானுங்க. நான் பேசுகிற இந்த 30 செகண்ட்ஸ்னால இது மாறப்போகுதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இவனுங்களை மாதிரி இருக்கிறனால தான் நிறைய ஸ்டாஃப்ஸ் பேரும் கெடுது. இந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப கூட பயமாக இருக்குது. இந்த சொசைட்டி அவ்வளோ லட்சணமாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்க கிட்ட உட்காந்து கேளுங்க. ஏதாச்சும் நடக்கா இல்லையா, இப்படி தொடுறாங்களா வைக்கிறாங்களான்னு உங்கள் 1 வயசு குழந்தையா இருந்தாலும் தயவு செஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு நாடு. பார்த்து உங்கள் குழந்தைய சேஃபாக வளர்க்க பாருங்க.